ஐயா கும்பிடணும் ஐயா. ஆமாங்க ஐயா. இல்லைங்க தோட்டத்தில் போய் எல்லாம் வேலை செஞ்சுட்டேங்க ஐயா. அந்த வாழை மரத்துக்கு தண்ணி கட்டிட்டேங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இப்போ தென்னந்தோப்பில் வந்து தேங்காய் போடுறதுக்கு ஆள் வந்தாங்க ஐயா. இப்போ அவங்கள வந்து ஆளுக்கு போட்டு எல்லாம் பொறுக்கி போட சொல்லி நல்லா விட்டுருக்குங்க ஐயா. அப்புறம் வந்து கரும்பு காட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணி போயிட்டுருக்குங்க. ஆமாம். அப்புறம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஒரு 37,500 வந்து நம்ம அந்த குப்சாமீனை வாழை வெட்டிட்டு போனாருங்க ஐயா. அது உணவு கொடுத்தாருங்க ஐயா. ஆமாம். அப்புறம் வந்து நம்ம தங்கனுக்கு வந்து இந்த மருந்து எடுத்து காசு ஒரு 1,500 கொடுத்தாங்க ஐயா. அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானும் ஒரு நைட்டு ஒரு குவார்டர் ஒன்று அடிச்சிட்டேங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அது அடித்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு குவார்டர் ஒன்று அடித்தாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, அதெல்லாம் பண்ணிடுவேங்க. ஆமாங்க. அப்புறங்க ஐயா நம்ம வாழைத்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பன்றி வேறு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி இதை போயிட்டாங்க. நேற்று கரும்பு காட்டில் பார்த்திங்கன்னாங்க அது யாருன்னு தெரியல, ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து உள்ளே வந்து பேசிட்டு இருக்காங்க ஐயா. அப்போ நான் போய் பார்த்து அவனை திட்டி வெளியே விட்டேன். கடைசியில் பார்த்தா மறுநாள் அந்த பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லி அந்த டிவிலையும் பேப்பரும் பார்த்தேன். ஏதோ பிரச்சனையாக இருக்குதுங்க. நல்ல வேலை நம்ம தோப்பில் வந்து ஒன்றும் ஆகலைங்க. ஏதோ நம்ம தோப்பில் ஏதோ ஆயிடுச்சுன்னா ரொம்ப இல்லையா, என்ன பண்ணுறது சொல்லிங்க. அப்புறம் கடைசியில் விசாரித்து பார்க்கும்போது அந்த பையன் ஏதோ நம்ம ஊட்டி பக்கத்தில் தான் ஏதோ ஒன்று சொன்னாங்க. இப்போ அந்த பொண்ணு புளியங்குட்டி அந்த என்ன சொல்லியிருக்காங்க. வேறு 2 பேர் வந்து காலேஜுக்கு அப்படிங்க இடையில பொண்ணுக்கு ஏதோ வேறு மாப்பிள்ளை பார்க்கணும் சொல்லி பிரச்சனை இருக்குது. அவங்க ஜாஸ்தி வர்றாங்க இல்லைங்க. அதெல்லாம் பார்த்துருவாங்க. ஆமாம் ஆமாம். ஐயா ஐயா இந்த வாரம் ஊட்டிக்கு போகலான்னு இருக்கேன். கொஞ்சம் அட்வான்ஸ் காசு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஊட்டி போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேங்க. ஆமாம். நான் ஒருத்தன் வீட்டுக்காரே எவ்வளோ இருக்கிறது. ஆமாம். போயிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் ஐயா தம்பி அடிக்கடி தோப்புக்கு வந்து சார்கஸ்ட்டை வந்து கொஞ்சம் யாரோ கூப்பிட்டு வர்றாங்க. சரி நான் எப்படி சொல்கிறது சொல்லி தான். ஆமாங்க ஐயா. டெய்லியும் வர்றாரு, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு. அப்புறம் வந்து ஃபுல் போதையில் இருக்கார். இப்போ வந்ததுன்னா அதுக்கு இது கூட அது கூட நம்ம சேவல் கட்டு ஆட்டு கட்டிட்டு வா கொஞ்சம் ரொம்ப நாளாக கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டுருக்காருங்க. அது நீங்கள் பார்த்து இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா காலங்கள் அது மாதிரி இருக்குயா. எப்படி சொல்கிறேங்க, பிள்ளைய வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அப்பா கனவு காட்டுறாங்க. அவங்களுடைய கனவெல்லாம் வந்து இதை மாதிரி பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்களா இல்லையே என்ன யாருமே கண்டுக்கவில்லை. இந்த செல்ஃபோன் இருக்குல்ல ஐயா, செல்ஃபோன் வந்தது எல்லாமே மாறிடுச்சு. அதில் வந்து நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது இல்லையா ஐயா. அதனால் நான் சொல்லக்கூடாது. பிள்ளைய கூட வாழ்க்கை டெய்லி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வர்றாரு. நாளைக்கு பிரச்சனை பெருசாக கூடாது தான் நான் வந்து உங்கள் உப்பை தின்னவன். உங்களுக்கு நான் இன்றைக்கி விசுவாசியாக தான் இருப்பேன். இதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா காலங்கள் அது மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணோட சாபம் விடாது. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோன்னா அப்புறம் உங்களுடைய மான மரியாதை கவரம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பையனை வந்து அன்பாக சொல்லி பாருங்க சரிங்களா. கேட்கலன்னு என்ன பண்ண முடியும். உங்களுக்கு இருக்கிற முடியாத ஒரு பையன் வேண்டாயா. என்ன இது வந்து எப்படி சொல்லுங்க, போதைக்கு அடிமையிட்ட பையன். டெய்லி போதை அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ஊசி வேலை போட்டுக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறான். என்னென்னா போதைங்கிறது வந்து ஆளை வந்து அப்படியே நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் தெரியாது. போதைக்கு அடிமையிட்ட பையன். நீங்கள் தான் ஒரு கிளிப் இல்லை சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு மேலே
ஆமாங்க ஐயா, டெய்லி வர்றாப்புல ஒருத்தர் வர்றாப்புல, அது என்னமோ தர்றாங்க, ஒன்று போதை, மப்பு, கஞ்சா, இந்த போதை அடிமைகளை டெய்லி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வர்றாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு ஏதோ ஆகக்கூட பிரச்சனை பெருசாக ஆகிருப்பீங்க. உட்காருங்க உட்காருங்க. அதுதாங்க பிரச்சனை ஏதோ பெருசாச்சுன்னா என்னையே பண்ண முடியும்? ஏன்னா எல்லாமே வந்து போதைக்கு அடிமை இருக்காங்க. இப்போ காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த போதைக்கு அடிமை தான் அவங்க என்ன தவறுகள் செய்கிறாங்கிறது உண்மை புரியவில்லை. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். பையனை கொஞ்சம் கண்டிச்சுன்னு போய் சரிங்களையா. சரி, நான் போய் அந்த தண்ணி கட்டிட்டு இருக்கான் குப்புசாமி, அவனை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அந்த ராமாத்தா, ரங்காயி, வேல்மணி இவங்கெல்லாம் வந்து கலெக்ட் இருக்காங்க, அது பாட்டு வந்துடுறேன் ஐயா. சரி வரேங்க நான், சரிங்களா? அப்படி போயிட்டு வராங்க.